ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட ஆரம்பத்திலே நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லா சயின்ஸுமே க்ரஷ்ஷை பற்றினது மட்டும்தான். ஏன்னா காதலுக்கும் க்ரஷ்ஷுக்கும் ரொம்ப அதிகமான வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் இதில் ஒரு சில சயின்ஸ் காதலுக்கும் பொருந்தும். ஆனால் ஒருத்தர் மேலே ஈர்ப்பு அப்படின்றது 4 மாதம் 5 மாதத்துலேயே போயிடுது அப்படின்னா அது வெறும் க்ரஷ் மட்டும்தான். லைஃப் லாங் அந்த ஈர்ப்பு போகாமல் ரொம்ப நாள் இருக்கிறது தான் காதல். நிறைய பேருக்கு கல்யாணம் ஆனவங்க மேலே கூட ஒரு க்ரஷ் வரும். எக்ஸாம்பிளுக்கு கல்யாணமான ஹீரோ ஹீரோயின்ஸ் மேலே நமக்கு ஒரு க்ரஷ் இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான். ஆனால் இதை நிறைய பேர் தப்பாக காதல்னு புரிஞ்சுக்கிட்டு தவறான பாதையில் போயிடுறாங்க. ஆனால் க்ரஷ் காதல் அப்படின்னு ரெண்டுத்துக்குமே முதல் அடி இந்த ஈர்ப்பு தானே. ஆனால் அந்த ஈர்ப்பு எவ்வளவு நாட்கள் ஒருத்தர் மேலே இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அது காதலா இல்லை வெறும் க்ரஷ்ஷான்றது நம்ம முடிவு பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற சயின்ஸ் எல்லாமே க்ரஷ்ஷை பற்றினது மட்டும்தான், காதல் சயின்ஸ் கிடையாது. அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்மளோட வீடியோஸில் கமெண்ட்ஸ் பண்ண கப்பிள்ஸோட நேம்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் அவங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் ஹாப்பியாக வாழணும் அப்படின்னு நானும் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க ஒரு கப்பிள்ஸ் நேமாக பார்க்கலாம். அபிஷேக் அண்ட் விஜயஸ்ரீ, விக்ரம் அண்ட் அனுஷ்கா, சுபாஷ் அண்ட் சுபாஷ்னி, சிவனேசன் அண்ட் ரக்ஷனா, முத்து பிரகாஷ் அண்ட் தர்ஷினி, சிஃபான் அண்ட் ரிஃப்னா, விக்கி அண்ட் வனபச்சி, ரஞ்சித் அண்ட் ஸ்வாதி, சரவணன் அண்ட் காயத்ரி. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லாருமே நான் சொன்ன இந்த கப்பிள்ஸ் ரொம்ப நாள் ரொம்ப சந்தோஷமாக லவ்வோட பாசத்தோட வாழணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு செகண்ட் எனக்காக அவங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் உங்கள் சார்பாக இவங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய கப்பிள் நேமோ உங்களோட நேமோ இதே மாதிரி நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷோ பண்ணி உங்களுக்காக நாங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே உங்களோட பேர் ப்ளஸ் உங்கள் கப்பிளோட பேரை போடுங்க. உங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறோம். உங்களோட கமெண்ட்ஸும் ஷோ பண்ணப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அறிகுறிகள் ஒவ்வொன்றா இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் அறிகுறி நடவடிக்கை மாற்றம். முதல் அறிகுறியே ரொம்ப முக்கியமான அறிகுறி. மற்றவங்க முன்னாடி அவங்களோட நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள் முன்னாடியோ இல்லை உங்களை பார்த்ததுமே அவங்க கம்ப்ளீட்டாக வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அதாவது அவங்க ரொம்ப அமைதியான ஒரு சுபாவமாக இருப்பாங்க. ஆனால் உங்களை பார்த்த உடனே ரொம்ப அதிகமாக சத்தமாக பேசுறது, மொக்கையாக ஜோக் பண்ணி சிரிக்கிறது, அந்த ஜோக்குக்கு நீங்கள் சிரிக்கிறீங்களா அப்படின்னு கவனிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா அவங்க சகஜமாக பேசுகிற ஒரு ஆளாக இருப்பாங்க. எல்லார்கிட்டையுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கலகலன்னு ரொம்ப வளமையான ஒரு பேச்சோடு இருப்பாங்க. ஆனால் உங்களை பார்த்ததுமே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே ரொம்ப சைலண்ட்டான ஒரு கேரக்டராக மாறிடுவாங்க. ரொம்ப அதிகமாக கூச்சப்படுவாங்க, வெக்கப்பட்டுக்கிட்டே மற்றவங்க கிட்ட பேசுவாங்க. மற்றவங்க கிட்ட ரொம்ப படப்படன்னு ரொம்ப கன்ஃபியூஷனோட பேசுவாங்க. ஏன்னா அவங்க உங்களை பார்த்ததுமே அவங்க ஹார்ட் பீட் அதிகமாக ஆகுறதுனால பேச்சு ரொம்ப படப்படன்னு இருக்கும். அடிக்கடி முடிய கோதி விட்டுக்கிட்டே உங்களை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க உங்க முன்னாடி அவங்களோட கண்ட்ரோல்லே இருக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரியான பிஹேவியர் எல்லாம் இருக்கு. 2வது அறிகுறி ஆரம்பித்து வைத்தல். அதாச்சும் அவங்க யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்களாவே தானாகவே வந்து உங்ககிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை தெரிஞ்சவங்களா இருந்தால் உங்களோட வாட்ஸ்அப்பில் உங்களை தேடி கண்டுபிடிச்சி ஆன்லைன் டைமுக்கு கரெக்டாக மெசேஜ் பண்ணுவாங்க. எப்போவுமே ஃபர்ஸ்ட் மெசேஜ் அவங்க பண்ணுறதா தான் இருக்கும். எப்படியாச்சும் உங்களோட ஐடியை தேடி கண்டுபிடிச்சி சோஷியல் மீடியாஸ்லேயும் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஆன்லைனில் உங்களை அதிகமாக கவனிச்சுட்டே இருப்பாங்க. அடிக்கடி மெசேஜஸும் அனுப்புவாங்க. 3வது அறிகுறி நெருங்கி வர செய்யும் முயற்சி. ஆஃபீஸ்லேயோ இல்லை வேற எங்கேயாச்சுமோ நீங்கள் பார்க்குற இடம் எல்லாத்துலேயுமே அவங்களோட மூஞ்சாதான் தெரியும். ஒருவேளை அவங்க உங்களுக்கு தெரியாதவங்களா இருந்தால் எங்கே பார்த்தாலும் அவங்களோட முகம் பார்க்கும்போது யாரா இவன், எங்கே பார்த்தாலும் அவன் மூஞ்சியாவே இருக்கு அப்படின்னு நீங்களே யோசிக்கிற அளவுக்கு உங்கள் பின்னாடி சுற்றி சுற்றி வருவாங்க. ஆஃபீஸில் கூட நீங்கள் எந்த டீமில் இருக்கீங்களோ, நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கீங்களோ அவங்களா வாண்டடாக வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் அதிகமாக கிஃப்டெல்லாம் இருக்காது. ஆனால் போக போக ஒரு பையனாக இருந்தால் உங்களுக்கும் சேர்த்து அவங்களே பே பண்ணுறது, பொண்ணுங்களாக இருந்தால் நீங்கள் சோகமாக இருக்கிறத பார்த்தோ இல்லை நீங்கள் சோகமாக ஸ்டேட்டஸ் போஸ்ட் எல்லாம் போடுறத பார்த்து என்ன ஆச்சு என்ன ப்ராப்ளம்னு வாண்டடாக மெசேஜ் பண்ணி உங்களுக்கு ஆறுதல் சொல்லி இந்த மாதிரியெல்லாம் உங்ககிட்ட ஒரு நெருக்கத்தை உருவாக்குவாங்க. 4வது சயின்ஸ் சிறிய புன்னகை. உங்களை பார்க்குற நேரமெல்லாம் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போவாங்க.
உங்களை பற்றி பேசும்போது அவங்களோட முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியும். ரொம்ப ஆர்வமாக உங்களை பற்றி பேசுகிறத கேட்டுட்டு இருப்பாங்க. உங்களோட பேரை சொல்லணும் அப்படின்றதுக்காகவே வாண்டடாக உங்களோட டாப்பிக்கை அவங்க இழுத்து விட ட்ரை பண்ணுவாங்க. 5வது அறிகுறி அழகுபடுத்தும் முயற்சி. இதுவும் ஒரு நல்ல சைன் தாங்க. நம்மளோட க்ரஷ் நம்ம கண்ணுக்கு எப்போவுமே அழகாக தான் தெரிவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி நாமளும் நம்மளோட க்ரஷ் கண்ணுக்கு அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காக அடிக்கடி நியூ ட்ரெஸ்ஸஸ் வாங்குறது, புது ஹேர் ஸ்டைல்ஸ் ட்ரை பண்ணுறது, நிறைய ஆக்சசரிஸ் போடுறது, புதுசாக வாங்கின கிளாத்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி வேணும்னு வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி அடிக்கடி அவங்கள க்ரூம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க மாறணும் அப்படின்னு அவங்க அழகுபடுத்திட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கேரக்டரையும் அழகுபடுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறவங்க நீங்கள் பார்க்கும்போதோ இல்லை உங்கள் முன்னாடி இருக்கும்போதோ ரொம்ப சைலண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு சின்ன பையன் ரொம்ப விளையாட்டுத்தனமாக திரும்ப திரும்ப சீண்டிகிட்டே இருக்கான் அப்படின்னா, அந்த சின்ன பையனோட தலையை தடவி கொடுத்து அந்த குட்டி பையனுக்கு ஒரு முத்தம் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அங்கே நடக்கிற சீனே வேறவா இருந்திருக்கும். அந்த பையன் எந்நேரம் தலைகீழாக தொங்கிட்டு இருந்திருப்பான். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்கள் முன்னாடி பண்ணுவாங்க. 6வது அறிகுறி உங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கான முயற்சி. உங்களை பற்றின பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணி உங்களை பற்றின டீட்டெயில்ஸை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்கள பற்றி சொன்னால் நீங்கள் உங்களை பற்றி ஷேர் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காகவே அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் 2 பேருமே அந்தளவுக்கு க்ளோஸ் இல்லை அப்படின்னாலும் நிறைய சீக்ரெட்ஸை அவங்க உங்ககிட்ட ஓப்பன் அப் பண்ணுவாங்க. உங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பற்றியும் நிறைய கொஷின்ஸ் கேட்டு துருவி உங்கள் வாயிலிருந்து என்ன மாதிரியான பதில் வருது அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு பாஸ்டில் ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள கிண்டல் அடித்து நக்கல் அடித்து பேசுகிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. 7வது அறிகுறி பாராட்டு மழையில் நனைய வைத்தல். நீங்கள் மொக்கையாக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருப்பீங்க, அதுக்கு அவங்க ஆஸ்கர் வாங்கின மாதிரி அப்படி ஒரு பாராட்டு மழையை உங்களுக்கு கொடுப்பாங்க. நாமளும் பெரிய ஆள் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு பாராட்டு மழையை கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு உங்களோட ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, அது நல்லா இருக்கு அப்படின்னு நீங்களும் அதை கடன் வாங்கி போட்டிருப்பீங்க. ஆனால் அந்த ஸ்டேட்டஸ் அவங்க பார்த்துட்டு வாவ் செம்மையாக இருக்குது, எப்படி நீ இப்படியெல்லாம் யோசிக்கிற, நீயும் நானும் ஒரே மாதிரியே திங்க் பண்ணுறோன்னு நினைக்கிறேன், அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு அடித்து விடுவாங்க. இந்த மாதிரி பயங்கரமாக உங்களை பாராட்டி உங்களை நீங்கள் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு பாராட்டுவாங்க. 8வது சைன் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களை பார்த்துட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு கூட அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, ஆனால் அவங்க உங்களை பார்க்கணும், அவ்வளவுதான். பசங்களாக இருந்தால் இதை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், பொண்ணுங்களாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா நீங்கள் அவங்கள பார்க்கும்போது கேர்ள்ஸ் வேற எங்கேயோ பார்க்குற மாதிரி திரும்பிடுவாங்க. ஆனால் முகத்தை திருப்பிக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க அப்படின்னு கேர்ள்ஸுக்கு ரொம்ப ஈஸியாகவே தெரிஞ்சிடும். 9வது அறிகுறி பேச்சை தொடர்வதற்கு வேலை செய்தல். உங்கள் 2 பேருக்கும் நடுவில் கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கூட வாண்டடாக ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டு அந்த பேச்சை தொடரணும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஏதாச்சும் புது விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி இன்னும் அந்த கான்வர்சேஷனை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒருவேளை நீங்கள் டெக்ஸ்டில் கூட பாய் சொல்லி முடிக்கும்போது வேறு ஏதாச்சும் ஒரு புது கொஷினை கேட்டு திரும்பவும் இன்னும் கொஞ்ச நேரம் எப்படியாச்சும் உங்களை பேச வச்சுருவாங்க. 10வது அறிகுறி சின்ன சின்ன மாற்றத்தையும் நோட் பண்ணுவாங்க. புதுசாக ஹேர் கட் பண்ணியிருக்கீங்களா, ஹேர் கலரிங் பண்ணியிருக்கீங்களா, பொட்டு கூட மாற்றிருக்கீங்க போல், இது புது ட்ரெஸ் தானே, இந்த மாதிரியான நிறைய கமெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்க நோட் பண்ணி சொல்லுவாங்க. நீங்கள் சொன்ன சின்ன சின்ன விஷயத்த கூட ஞாபகத்தில் வச்சிட்ருப்பாங்க. உங்களுக்கு அவங்க எப்போவுமே அவைலபிளாக இருப்பாங்க. அதாச்சும் நீங்கள் ஹெல்ப் கேட்டால் உடனே பண்ணுறது, ரொம்ப பெரிய வேலையாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான வேலையாக இருந்தாலும் உங்களுக்காக தள்ளி போட்டுட்டு உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இப்படி ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் நண்பர்களே, இங்கே அழகு, அறிவு, புத்திசாலித்தனம், கேரக்டர், இந்த மாதிரியான விஷயங்களில் நம்மளை விட பெட்டராக எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருப்பாங்க. இருந்தும் ஒருத்தவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு, ஒருத்தவங்க நம்ம மேலே க்ரஷ் வச்சுருக்காங்க அப்படின்னா அது உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். அதனால அவங்கள யூஸ் பண்ண நினைக்கிறதோ அவங்கள கேவலமாக பார்க்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணாதீங்க.
அவங்கள நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஹர்ட் மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க உங்கள் மேலே உண்மையான ஒரு ஈர்ப்பில் இருக்காங்க. அதை அவமதிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் சொன்ன இந்த 10 சைன்ஸுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா? இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா உங்கள் க்ரஷ் கிட்ட? இல்லை நீங்கள் ஒருத்தவங்க மேலே க்ரஷ் ஃபீலிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எத்தனை சைன்ஸ் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மறக்காமல் உங்களோட கப்பிள் நேமோட எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம். அண்ட் இதே மாதிரி பல வீடியோஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட்டும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay tuned with Stay Hungry.